என் உயிரோடு கலந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு சின்ன அனுபவ நிகழ்வு. ஒரு பிஸ்னஸ்மேன், அவருக்கு நல்லா போயிட்டுருக்கு. அவருடைய கார்ப்பரேட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. அந்த டெல்லியில் இன்றைக்கி அடுத்த நாள் ஒரு மெயினான ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் ஆகுது. அந்த அக்ரிமெண்ட்டு சைன் ஆச்சுன்னா அவர் பிஸ்னஸ் பல மடங்கு வளரும். அதனால் அவர் சென்னையில் இருக்கார். அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு டெல்லியில் இருக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, டிரைவரை கூப்பிட்டு, எப்பா காலையில் கரெக்டான இந்த டைத்துக்கு சீக்கிரமே வந்துரு, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், நான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும் வாழ்க்கையில், அதனால் கரெக்டாக டயத்துக்கு வந்துரு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிரைவரை சொல்லி அனுப்புகிறாரு. அன்றைக்கி காலையில் ஒரு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டார். ரெடி ஆகி ஏன்னா ராத்திரி பேர் தூக்கமே இல்லை. அந்த அக்ரிமெண்ட் செய்யணும்னா வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம், ஒரு படபடப்பு ரெண்டுமே இருந்தது. வெளியில் பார்க்குறாரு, டிரைவர் ரெடி பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். கார் வரவே இல்லை, ஆளையே காணோம். டக்குன்னு மனுஷன் டென்ஷன் ஆகிட்டார். என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஃபோனை போட்டு பேசுகிறாரு. ஃபோனை போட்டால் எடுக்கவே இல்லை. ஒரே பதஷ்டம். நேரம் ஆச்சு, நம்மளே கார் எடுத்துகிட்டு போயிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனையில் அப்படியே இருக்கார். டைம் 1/4 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. சரி, இனிமேலும் பார்த்தா முடியாது, காரை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போகிறாரு. கரெக்டாக அப்போ தான் வர்றான். ரொம்ப டென்ஷனாகி, எப்பவுமே கோவப்படாதவர் கொஞ்சம் கோபமாக சத்தம் போட்டார். என்னப்பா, நான் அவங்கள்ட்ட எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கேன், ரொம்ப அசால்ட்டாக வர அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், ஓனர்கிட்ட சொல்ல முடியாத நிலமை. வேகமாக டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. ஒரு பாதி தூரம் போயிருப்பாங்க, கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆனோன்னு ரொம்ப டென்ஷன். என்ன நேரமே சரியில்லையே, நம்ம நல்லது நடக்க போகுது, எவ்வளோ முக்கியமான நிகழ்ச்சின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், நமக்கு எல்லாம் தடங்களாகவே இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா அவருக்கு இன்னும் டென்ஷன். கண்ணா பின்னால் டிரைவரை சதம் போட்டுக்கிட்டே இருக்கார். இந்த ரெடி ஆகிடுங்கிற டைம் ஆகிட்டே இருக்குது. ஃப்ளைட்டு கிளம்புற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஒன்றும் சொல்ல முடியல. எப்படியும் வர வழியில் ஏதாவது வண்டியை நிப்பாட்டுவாங்களான்னு பார்த்துட்டு தடுத்து பார்க்குறாரு. எந்த வண்டியும் நிற்க மாட்டேங்குது. கடைசியாக ஒரு பைக்கில் ஒருத்தர் வந்தார். வந்த உடனே இவர் டக்கு நிப்பாட்டிட்டு நிலைமையை சொன்னார்.